தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் பூபதி ஜான் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல ஏறக்குறைய இப்பொழுது நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி 49 பேர் கள்ளச்சாராயத்தினால் இறந்திருக்கிறார்கள். அது கள்ளச்சாராயம்னு சொல்றதா இல்ல விஷச்சாராயம்னு சொல்றதா தெரியல. ஆக்சுவலா என்னதான் நடந்திருக்கு? இல்லை, கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில், அது மலைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பெல்ட்டு அதில் மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க. அதனால் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அது மிக மிக வருத்தம் தரக்கூடிய செய்தி தான். இந்த செய்தி எப்படி பார்க்குது அப்படின்னா, கலாச்சார சீர்கேடு தான். அப்படி தான் பார்க்கணும். இது இந்த ஒரு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் எப்படி சீர்கேடாக போயிட்டு இருக்குது, எப்படி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதை தூக்கி நிறுத்தணும். இந்த சீர்கேட்டை தூக்கி நிறுத்தணும். அதில் எல்லாத்துக்குமான பங்கு இருக்கு. ஒருத்தர் மட்டும் குறை சொல்ல முடியாது. ஒரு விரலை அரசை மட்டும் நோக்கி நம்ம கை வைக்க முடியாது. அனைத்துக்குமான பங்கு இருக்கு. அரசு துறை, நிர்வாகத்துறை, மக்கள், செயல்பாட்டாளர்கள், பொது தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்தையும் தான் இந்த பங்கை எடுத்துக்கணும் அப்படின்னு முதல் கட்டமாக நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த கலாச்சார சீர்கேடை எப்படியாவது தூக்கி நிறுத்தினா தமிழ் சமுதாயம் தூக்கி நிற்கும். வருங்காலத்தில் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும்னா இது போன்ற கலாச்சார சீர்கேடெல்லாம் அழிக்கப்படணும். ஏன்னா நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா குடும்பமே சாப்பிட்ருக்காங்க. அப்பா சாப்பிட்ருக்காங்க, அம்மா சாப்பிட்ருக்காங்க, 3 குழந்தைகளும் அனாதையாக நிற்கிறாங்க. அப்போ அந்த குடும்பம் வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இல்லை? ஸோ அப்படி தான் இது பார்க்குறோம். என்ன நடந்திருக்கு சார்? என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதில் முதல்ல இந்த கள்ளச்சாராயம்னா என்னன்னு தெரியணும்ல. நல்ல சாராயம்னா என்ன, கள்ளச்சாராயம்னா என்னன்னு தெரியணும். நல்ல சாராயம் அப்படிங்கிறது அது ஈத்தைல் ஆல்கஹால். அந்த ஈத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம கரும்பில் இருக்கக்கூடிய சுகர் இல்லைன்னா பழங்கள், இதில் ஈஸ்ட்டை போட்டு நொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் ஈத்தைல் ஆல்கஹால். அப்படி தயாரிக்கலாம். இல்லைன்னா தொழிற்சாலைகளில் பெட்ரோகெமிக்கல்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்லைங்க, அதில் இருந்து எடுத்து பல்வேறு பரிமாணங்கள் செய்து அதெல்லாம் வடிகட்டி அதிலிருந்து தயாரிக்கிறது ஈத்தைல் ஆல்கஹால். இந்த ரெண்டும் தான் முறைப்படி தான் ஈத்தைல் ஆல்கஹால் நம்ம தயாரிக்கிறோம். இந்த ஈத்தைல் ஆல்கஹால் தான் நம்மளுடைய இப்போ மதுபானங்களில் ஆட் பண்ணுறாங்க இந்த ஈத்தைல் ஆல்கஹால். ஏன்னா அது போதை உண்டு பண்ணுது, நரம்பு மண்டலத்தை அது ஒரு டிப்ரெஷன் மாதிரி பண்ணுது, தூண்டுது நரம்பு மண்டலத்தை. அப்போ அந்த போதையினால அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வைக்க முடியும், நிறையா எல்லாம் வைக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 6%, 8% இருந்து 35% வரைக்கும் வைக்கிறாங்க ஆல்கஹாலில். ஒயின், விஸ்கி, ஜின்னு, ரம்மு இந்த மாதிரி இருக்குது. பீரில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் ஸ்ட்ராங் பீரில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படித்தான் அந்த ஈத்தைல் ஆல்கஹால் பயன்பாடு இருக்குது. அந்த ஈத்தைல் ஆல்கஹால் என்று சொல்லக்கூடியது அதுக்கு மட்டும் இல்லை, அதாவது மதுவில் மட்டும் இருக்குல்ல, அதனால பயன்பாடுகள் நிறையா இருக்குது ஈத்தைல் ஆல்கஹால். ஈவன் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பயன்பாடு. ஆன்டிசெப்டிக், கையில் சானிடைசர்லாம் போடுறீங்களா, அதெல்லாம் ஈத்தைல் ஆல்கஹால் தான். 70% ஈத்தைல் ஆல்கஹால். கொரோனா டைம்ல எல்லாரும் கையை கழுவணும், ரெண்டாவது சானிடைசர் போட்டுக்கணும், சுத்தம் குடிச்ச மாதிரி கூட கேள்விப்பட்டேன் சொல்லுங்க. ஏன்னா அதுவும் போதை தானே, அதுவும் ஒரு ஸ்பிரிட் தண்ணி ஊற்றி குடிச்சா குடிச்சிட வேண்டியதான். ஆனா அது 70% ஆல்கஹால், அது ஈத்தைல் ஆல்கஹால். அப்புறம் ஃபியூலுக்கு, வண்டிகளுக்கு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்களுக்கும் ஃபியூலுக்கு யூஸ் பண்றாங்க, சால்வெண்டா யூஸ் பண்றாங்க, கெமிக்கல்லா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பயன்பாடுகள் மருத்துவத்துறையா இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இதுல நிறைய பயன்பாடுகள் இருக்கு. இதுதான் ஈத்தைல் ஆல்கஹால். இந்த ஈத்தைல் ஆல்கஹாலும் குடிச்சா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல குடிச்சோம்னா அதுவும் உடம்புக்கு ஆபத்து தான். அது லிவரை பாதிப்புக்கும், கிட்னியை பாதிக்கும். அதெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் குடிச்சா லிவர் போயிருதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்புறம் கிட்னி போயிருது, நரம்பு தளர்ச்சி வந்துடுது, மூளை பாதிப்பு வந்துடுது. அதுவும் அந்த ஈத்தைல் ஆல்கஹாலினுடைய இது தான் ஈத்தைல் ஆல்கஹாலினுடைய தன்மை. அதுக்கடுத்து கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடிய மீத்தைல் ஆல்கஹால். இந்த மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னன்னா, அது முழுக்க தொழிற்சாலையில் தயார் பண்ணுறது. ஆரம்ப கட்டத்தில் அது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வுட் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதாவது மரப்பட்டை, மரத்திலிருந்து அதிலிருந்து கெமிக்கல் ப்ராசஸ் மூலம் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் மீத்தைல் ஆல்கஹால், மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் இருந்தும், வாயு பகுதியில் கெமிக்கல் இருந்தும் இது என்ன பண்ணுறாங்க, இதை தயார் பண்ணுறாங்க இந்த மீத்தைல் ஆல்கஹால். இதனுடைய பயன்பாடும் தொழிற்சாலைகளை நிறைய பயன்படுத்துறாங்க. இதுதான் மீத்தைல் ஆல்கஹால். இது ஒரு ஸ்பிரிட் தான். அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, சால்வெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க, டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, சாயத்துக்கு யூஸ் பண்றாங்க, துணி தயாரிக்கிற அந்த இதுக்கு யூஸ் பண்றாங்க,
பெயிண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க, விண்டு காரோட அந்த விண்டு வைப்பர் அந்த ஷீல்டை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இதுக்கு மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஃபியூலாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் ஃபியூல் இந்த மாதிரியான ஃபியூலுக்கும் இது வந்து மீத்தேல் ஆல்கஹால் வந்து மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. மெத்தனாலுடைய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மெத்தனால் நம்மளுடைய உடம்புல போயிருச்சுன்னு வச்சுங்க, அது விஷமா? ஆமா, விஷம் தான். எப்படி விஷம்னா பயங்கரமான விஷம். அதாவது நார்மலா குழந்தைகளுக்கு ஒரு 30 மில்லி 2 டீஸ்பூன் போச்சுன்னா குழந்தை மரணம் வந்துடும். மேக்சிமம் 30 மில்லி தான், 2 டீஸ்பூன் குடிச்சா போதும். ஆண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 மில்லியிலிருந்து ஒரு 200 மில்லி வரைக்கும், எவ்வளவு கொஞ்சம் குடிச்சாலும் ஆபத்து தான். ஆனா 60 மில்லியிலிருந்து 200 மில்லி குடிச்சாலும் உயிருக்கு ஆபத்து வந்துடும். 60 மில்லி குடிச்சா போதும், உயிருக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன பண்ணுது இந்த மீத்தேல் ஆல்கஹால்? நம்ம ஈத்தேல் ஆல்கஹால் இருக்குல்ல, நம்மளுடைய போதை இது ஒயின் விஸ்கி இந்த சாராயத்தில் இது கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மீத்தேல் ஆல்கஹாலை கலந்துட்டாங்க அப்படின்னா நம்ம குடிச்ச உடனே பாதிப்புகள் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. போதை ஏறும், போதை பயங்கரமா ஏறும். ஏன்னா இதனுடைய பவர் பயங்கர வீரியம். இதனுடைய பவர், மீத்தேல் ஆல்கஹாலுடைய பவர் வீரியம். ஈவன் சாராயமே வந்து நார்மலாக விற்கக்கூடிய அந்த வெயின் ரம்மு விஸ்கி விட இது போதை அதிகமாக இருக்கும் நாட்டு சாராயம். ஏன்னா அதனுடைய ஸ்பிரிட்டினுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. 70%, 80%, 100% கூட இருக்கும். ஆனால் விற்கக்கூடிய நம்மளுடைய மது டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய போதை பொருள்கள்லாம் வந்து அதனுடைய ஸ்பிரிட்டினுடைய அளவு வந்து 30, 35, 25 அப்படிதான் ரேஞ்சஸ் இருக்கும். அப்போ சாராயம் வந்து கொஞ்சம் குடிச்சாவே அதிகப்படியான போதை கொடுக்குது. அது ஒன்று. அப்போ இந்த மீத்தேல் ஆல்கஹால் இதில் கலந்ததுன்னா உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்று நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, குறிப்பாக மூளையை பாதிச்சிருது. சுயநினைவு விழுந்துருவாங்க, கை காலெலாம் நடுக்க வந்துடும், தலை சுத்தல் வரும், சீசஸ் வந்துடும், அந்த மாதிரி விழுப்பு நோய்ங்கிற வலிப்பு நோய்ங்கிற சொல்லிட்டு வலிப்பு நோய் வந்துடும், இது வந்துடும். அதற்கு அடுத்த மாதிரி என்ன பிரச்சனைனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். வாந்தி, பேதி, மயக்கம், ரத்த வாந்தி இதை எடுத்துருவாங்க. அப்புறம் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பை பாதிச்சிடும். இது ரொம்ப முக்கியம். அப்போ கண்ணு நரம்பை பாதிச்சிருச்சு அப்படின்னா கண்ணு பார்வை போயிடும். முதல்ல வந்து 2 தெரியும், கண்ணு மசமசன்னு தெரியும், ஒரு மீட்டருக்கு உள்ள இருக்கவங்களை யாருன்னே தெரியாது, கண்ணே போயிடும், பார்வை போயிடும். அப்போ கண்ணு பாதிப்பு வந்துடும். அப்புறம் சிறுநீரகம் பாதிச்சிடும், அப்புறம் மூச்சு திணறல் வந்துடும், நுரையீரல் பாதிச்சிடும். அப்போ கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இறந்துருவாங்க. எப்படின்னா இந்த மீத்தேல் ஆல்கஹாலினுடைய அளவை பொறுத்து அவங்களுக்கும் அறிகுறி இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் அறிகுறி, அதிகமாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த அறிகுறிகள் அதிகமாகி இறந்துருவாங்க. இப்போ இதுதான் அங்கே கள்ளக்குறிச்சி இது தெரிஞ்சுதான் கலந்துருக்காங்களா? அது விஷயம் தெரிஞ்சு கலந்துருக்காங்களா இல்லை ஓரளவுக்கு குடிச்சா போதை மட்டும் அப்படின்னு? இது எப்படின்னா, ஒன்று சில பேர் டெலிபரேட்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சே வந்து மீத்தேல் ஆல்கஹால் அது வந்து கிடைக்குது, இப்போ அதை வந்து வாங்கி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கலந்துருக்கலாம். இதில் இந்த சாராயத்தில் கலந்துருக்கலாம், அது வந்து போதை அதிகமாக தருது அப்படின்னு கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு தெரியும் இந்த சாராயம் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த மீத்தேல் ஆல்கஹால் இது விஷம், கொஞ்சம் தான் கலக்கணும், அதிகமா கலந்தா ரொம்ப ஊரே போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல இருக்காது. அப்ப கொஞ்சமான லெவல்ல இது கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, மீத்தேல் ஆல்கஹால் கலந்துருக்கலாம். ரெண்டாவது, இந்த சாராயம் காய்ச்சறாங்கல்ல, அதுல வந்து போதை அதிகமா வர்றதுக்காக பேட்டரி போடுவாங்க, பழத்தோல் எல்லாம் போடுவாங்க, பட்டைகளை போடுவாங்க, மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைகள், நிறைய மரங்களுடைய பட்டைகளை போடுவாங்க, அப்புறம் பெயிண்ட்டுகள் கொஞ்சம் ஊற்றுவாங்க, அந்த ஸ்மெல்லு, இது எல்லாம் போட்டு கலந்து செய்வாங்க சாராயம், நாட்டு சாராயத்தை. ஏன்னா போதை அதிகமாக இருக்கும். குறிப்பா பட்டைகள்ல வந்து மெத்தனால் வந்துடும். நான் சொல்லியிருக்கேன்ல, இது வுட் ஆல்கஹால்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பேட்டரியில கூட மீத்தேல் ஆல்கஹால் மெத்தனாலுடைய இது இருக்கு. பேட்டரி செல்லுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து ஆல்கஹால் தான், அது மெத்தனால் தான். அது நார்மலா இருக்கக்கூடிய பேட்டரி இதெல்லாம் போடுவாங்க. அப்ப எதுக்குன்னா போதை அதிகமா வருவதற்காக போடக்கூடிய பொருள்கள் தான் இதெல்லாம். அப்ப போட்டு காய்ச்சும் போது நார்மலா இருக்கக்கூடிய சாராயத்துல விஷச்சாராயம் கலந்துருது, ஏன்னா இந்த மெத்தனால் கலந்துருது. அப்படி வாய்ப்பு இருக்கு. சோ 2 விதமான வாய்ப்பு தான். ஒண்ணு, இவங்களா கலந்துறது, அவங்களை தயாரிக்கும் முறைகளை வந்து தவறா தயாரிக்கிறது, கண்ட பொருள்களை போட்டு அதை வந்து காய்ச்சி குடிக்கிறது, அதனாலையும் அந்த விஷமா மாறிடும் அந்த சாராயம். கள்ளச்சாராயத்தை இப்ப டாஸ்மாக்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் மதுவை ஒழிக்கல, மது விலக்கெல்லாம் கொண்டு வரல. அப்படி இருக்கிறப்ப இந்த கள்ளச்சாராயன்றது ஏன் சார் பெருகுது? கள்ளச்சாராயம் ஏன் பெருகுது அப்படின்னா 2 காரணமா தான் இருக்கும். கள்ளச்சாராயத்தை யாரு குடிச்சு எவ்வளவு பேர் உயிர் வந்திருக்காங்க? ஒண்ணு, நடுத்தர வர்க்கம் உயிர் வந்திருக்குமா? கிடையாது.
ஒரு பணக்காரங்க யாராச்சும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாப்பிட்டு உயிர்ந்திருப்பாங்களா? இல்லை. ஏழை வர்க்கம், அன்றாட கூலிகள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உழைச்சிட்டு வர்றவங்க, கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படிங்கிறதுனாலதான் முதல்ல போய் குடிக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் வாங்கி குடிக்கிறாங்க? 20 ரூபா 30 ரூபா ஒரு பாக்கெட் சாராயம் கிடைக்குது, ஒரு சின்ன பாக்கெட் சாராயம். அந்த 20 ரூபா 30 ரூபா சாராயம் குடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஈவன் கிட்டத்தட்ட நம்ம டாஸ்மார்க்ல ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எஃபெக்ட் வருது. எஃபெக்டும் பயங்கரமா இருக்கு. 10 ரூபா 20 ரூபாய்க்கும் சாராயம் கிடைக்குது. அப்ப என்ன பண்றாங்க? உழைக்கும் மக்கள் வந்து அதை போய் வாங்கி குடிச்சுக்கிறாங்க. இதுதான் அடிப்படை. இது பணம் தான், பொருளாதாரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல கம்மி ரேட்டுக்கு கிடைச்சிருது, அதனால வாங்கி குடிச்சிடறாங்க. பட் ஒரு சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் கூட செங்கல்பட்டு பக்கத்துல இது மாதிரி சம்பவம் நடந்தது. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. மறுபடியும் இது மாதிரி நடந்திருக்கு. இது அலட்சிய போக்கு தானே, அதிகாரிகளுடைய அலட்சியமா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த தவறுகள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மதுங்கிறது வந்து தனியா கள்ளச்சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிறது, ரெண்டாவது இந்த மாதிரி சாராயங்கள் வந்து கிராமங்கள்ல காய்ச்சறது, இல்லைன்னா மலைகள்ல காய்ச்சறது, ஒதுக்குப்புறமான சின்ன சின்ன கிராமங்களை குடிசை தொழில் மாதிரி பண்றாங்க. அப்ப தீவிர கண்காணிப்பு தான் இருக்கணும். இதை நம்ம வந்து தீவிரமா கண்காணிச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் பொழுதுதான் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை திருந்துவாங்க. இல்லைன்னா திருந்த மாட்டாங்க. இதுல பாக்குறப்ப சில பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கும் கிராமத்துல இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கா, இல்ல தெரியாம எதுவும்? என்ன காரணம்னாங்க, நான் என்ன நினைக்கிறேன், இப்ப போய் ஆண்கள் போய் குடிச்சிட்டு வந்துருவான். ஆண்கள் குடிச்சிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவான், இருக்கிற ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்க ஏங்க குடிச்சிட்டே வர்றீங்க, இப்படி எல்லாம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. அவங்களும் வேலைக்கு போவாங்க. யாரு? பெண்களும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க காலையில இருந்து சாயந்தரம். இவன் ஆண் என்ன பண்ணுவான், பெண்களை ஒய்ஃபை வந்து இது பண்ணுவான், ப்ரெஷரைஸ் பண்ணுவான், கன்வின்ஸ் பண்றது. இந்த மாதிரி இது கொஞ்சம் குடிச்சு பாரு, உடம்பு வலி எல்லாம் போயிடும், இந்த எல்லா வலியும் போயிரும், கொஞ்சம் குடி இந்த மாதிரி சும்மா. அப்போ ஒரு அவுன்ஸ் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கொடுப்பான். அவங்க அதை குடிச்சிருப்பாங்க. உடம்பு வலி எல்லாம் போகுது, சரி பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு, அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால நிர்பந்தத்தின் காரணமா தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இது குடிக்கிறாங்களோ இல்லையா, போதைக்காக எல்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆண்களை என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டா இவன் தாராளமா குடிக்கலாம்ல, அவன் நீ தானே குடிக்கிற, நானும் தான் குடிக்கிறேன், நம்ம என்ன உடம்பு வலிக்கு தான் குடிக்கிறேன், நீயும் உடம்பு வலிக்கு தானே குடிக்கிற, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம், வேலைக்கும் போகலாம் அப்படின்னு பெண்களை கன்வின்ஸ் பண்ணிடுறது. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறது வந்து அவங்களுக்கு போதைக்கால இல்லை, உடம்பு வலி போக்குறது, கஷ்டங்களை போக்குறது, கொஞ்சம் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை போயிடும், அந்த சமயத்துல மறந்து இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சில சில நப்பாசைகள், சிறு சிறு ஆசைகளுக்காக தான் பெண்கள் வந்து குடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சமயத்துல தொல் திருமாவளவன் அவர்கள் கூட மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இப்போ ஆர்ப்பாட்டம் கூட அறிவிச்சிருக்காரு. மதுக்கடைகள் திறந்திருக்கும் பொழுதே இது மாதிரி கள்ளச்சாராய பழக்கம் அதிகமா இருக்கு. ஒருவேளை மூடிட்டா அது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைகள் திறந்து ஃபுல்லா இருக்கு, கடைகள் ஃபுல்லா திறந்து இருக்கு. கடைகள் இருந்து வந்து ஈவன் குறைந்த அளவு கூட 60 ரூபாய்க்கு கூட இப்போ டாஸ்மார்க்ல ஏதோ குறைவான ரேட்டுக்கு மது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அப்ப கடைகள் மூடும் பொழுது கள்ளச்சாராயங்களுடைய காய்ச்சுவதிலும் இது வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஈவன் மற்ற மாநிலத்தில் இருந்து கூட சாராயங்கள் வந்து இங்க கடத்திக்கிட்டு வருவாங்க, அங்க தயார் பண்ணி இங்க கடத்திட்டு வர்றது, இது அதிகப்படியாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இது எப்படின்னா, சாராயத்தை ஒழிப்பது, மதுக்கடை மூடுவது என்பதுதான் நிரந்தர தீர்வு. அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கள்ளச்சாராயம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அடக்குவது, கண்ட்ரோல் பண்ணுவது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து நம்ம எஜுகேட் பண்றது வேலையை வந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் சக்சஸ் ஆகும். மதுக்கடையை மூடின பிறகு கள்ளச்சாராயம் அதிகமாகும், அது தெரிஞ்சதுதான். அப்படி அதிகமாகும் பொழுது அதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுத்தா தான் நம்ம வந்து அதை வந்து ஒழிக்க முடியும். முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை மதுக்கடைகளை மொத்தமா மூடிட்டோம் அப்படின்னா குடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் வியாதி வந்துரும் அப்படின்னு. அது உண்மைங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. அது பொய்யான. கொரோனா டைம்ல மூடிட்டாங்க, யாருக்கும் எதுவும் வந்த மாதிரி தெரியல. அதெல்லாம் பொய்யான தகவல். மதுக்கடையை மூடிட்டாங்கன்னா, மது மூடிட்டானா வியாதி வந்துடும் எப்படி சொல்ல முடியும்? யாரு என்னன்னா, சில பேர் வந்து மது அடிமையா இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அடிமையாகி மது குடிச்சாதான் கை நடுக்க நிற்கும். காலையில் எழுந்திரிச்சு போய் மது குடிச்சிடணும், அப்பதான் அந்த கை நடுக்க வந்து நிற்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா அந்த கை நடுங்கிட்டே இருக்கு. அவங்க குடிச்சானா கை நடுக்க நின்றுடும். அது வந்து மதுவை நிறுத்தினாங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு 10 நாளைக்கு பிறகு மருத்துவ ஆலோசனைப்படி சில மாத்திரைகள் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம்னா அந்த கை நடுக்கம் கூட என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அதனால வியாதிகள்லாம் வராது, இருக்கிற வியாதி குணமாயிரும். ஒரு சக்கரை வியாதி இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, கல்லீரல் வியாதி இருக்கு, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கு. மதுவை குடிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா
அவங்களுக்கு கல்லீரல் வியாதி, சிறுநீரக வியாதி, ரத்த கொதிப்பு வியாதி, சர்க்கரை வியாதி எல்லாம் குறைஞ்சு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனால நிறுத்துறது நல்லதுதான். இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு நிவாரணம்லாம் அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு அதிகாரிகள்லாம் காசு வாங்கிட்டு அதெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க, அங்க போலீஸ்லாம் காசு வாங்கிட்டு அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்படிலாம் தான் புழங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டுல நிறைய? இல்ல, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அரசு ஒரு திட்டத்தை தீட்டுது. இந்த மாதிரி அதுக்கு ஒரு விங்கு வச்சிருக்கு, ப்ரோஹிபிஷன் சென்டர் அப்படின்னு ஒரு விங்கு வச்சிருக்கு, ப்ரோஹிபிஷன் விங்குன்னு வச்சிருக்கு. குடி மற்றும் மது பிரிவு, கலால் பிரிவு தடுப்பு முறைன்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த விங்கில் வேலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அரசனுடைய திட்டமா இருக்கட்டும், செயல்பாட்டுகளை நிர்வகிக்கக்கூடியது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். இவங்களும் கரெக்டா வேலை செய்யணும். அரசு மட்டுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அரசு சொல்லக்கூடிய திட்டங்கள், அரசு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை எல்லாம் யாரு வந்து கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சரியா வரலைன்னா அவங்களுடைய திட்டம் ஃபெயிலியர் ஆயிரும். அரசு என்ன சொல்லியிருக்கு? மது நிறுத்தணும், அதுக்கான தனி போலீஸ் விங் இருக்குது, அதெல்லாம் அவங்கள போய் பிடிக்கணும், அவங்க செய்யணும். சில போலீஸ்காரர்கள் வந்து சில பேர் தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு காசு வாங்கிட்டோ மற்ற வாங்கிட்டோ இந்த மாதிரி கடைகளை விட்டுட்டா, ஏப்பா சரிப்பா கிராமத்தில் இருக்கிறப்பா பார்த்து ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காவல்துறை அதிகாரிகிட்ட சில காவல்துறைகள் அது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு திட்டம் அரசு சொல்லுது, அந்த அரசு சொல்லக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் இதற்கு பங்கு தான், இதுக்கு தான் வந்து அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மக்களும் அது சேர்றாங்க. 3 கட்டமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஒன்று மக்களுக்கான விழிப்புணர்வு வந்துகிட்டே இருக்கணும். இது தவறு, இதை குடிச்சா உயிரிழப்பு வந்துடும், இவங்க வந்து காசுக்காக விற்கிறாங்க, குறைஞ்ச விலைக்காக நம்மளை வந்து என்ன பண்றாங்க, நம்மளை தூண்டி குடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு மக்களும் விழிப்புணர்வு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இவங்க என்ன பண்ணணும், அதை வந்து அரசு சொல்லக்கூடிய திட்டத்தை பர்ஃபெக்டா பண்ணணும். அரசும் சரியான திட்டத்தை பண்ணணும். இந்த 3 கரெக்டா இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தடுக்க முடியும். சார், நிறைய விஷயங்களை அற்புதமாக பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.